அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு வரலாறு பாடத்தில் 8 காலனி ஆதிக்கத்திற்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதில் தொடக்க பகுதியாகிய அந்த அறிமுக பகுதி. பொதுவாக நம்ம நூற்றாண்டுகளாக காலனி ஆட்சி கீழே இருந்தோம். ஒரு கட்டத்தில் நமக்கு 2ஆம் உலகப் போரின் முடிவில் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த விடுதலைக்காக நம்ம கொடுத்த விலை ரொம்ப அதிகம். இன்றைக்கு வரைக்கும் அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த இந்திய பிரிவினை என்பது வங்காளம் மற்றும் பஞ்சாப் மாகாணங்களை இணைஞ்சிருச்சு, 2ஆக பிரிச்சிருச்சு. கிழக்கு பஞ்சாப், மேற்கு பஞ்சாப், அது மாதிரி கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம். இது பிரிவினையின் போது நாம் திட்டமிடவில்லை என்றாலும் இந்துக்கள் இணைஞ்சாங்க. கிழக்கு வங்காளத்திலிருந்து மேற்கு வங்காளத்திற்கும், இஸ்லாமியர்கள் பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்திலிருந்து கிழக்கு வங்காளத்திற்கும் இணைஞ்சாங்க. அவங்களாம் இடம்பெயர ஆரம்பித்தாங்க. நடந்த சம்பவம் அப்படி. அது மாதிரி மேற்கு பஞ்சாபில் இருந்த இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள்லாம் இணைஞ்சாங்க. கிழக்கு பஞ்சாபுக்கு வந்தாங்க. கிழக்கு பஞ்சாபில் இருந்த முஸ்லீம்கள் மேற்கு பஞ்சாபுக்கு குடிபெயர்ந்தாங்க. ஏன்னா மேற்கு பஞ்சாப் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. சீக்கியர்களாகிய அவங்களுடைய அகாலித்தளம் கட்சி இணைஞ்சி நாங்கள் இந்தியாவோட தான் இருக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் அவங்கள இணைஞ்சாங்க, இந்திய பகுதிக்கு குடி வந்தாங்க. ஆக இப்படி மாறி மாறி இடப்பெயர்வுகள் நடக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையிலான அந்த எல்லை பகுதியில் அமைந்த கிராமங்கள் அவற்றில் வாழ்ந்த பெரும்பான்மையான மதத்தை பொறுத்து பிரிக்கப்படுது. அப்படியும் சரியானபடி பல இடங்களில் பிரிக்க முடியலை. காரணம் என்ன? அந்த நில எல்லைகள் இதெல்லாம் ஒரு காரணம். அந்த ஆறுகள், சாலைகள், மலைகள் இதை அடிப்படையாக வச்சு பிரித்தது. ஆனாலும் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த பெரும்பான்மையினருக்கு இணைஞ்சாங்க. இப்போ இந்தியர்கள் அதிகமாக இருந்த பகுதிகள் இந்துக்களுக்கும், அதாவது இந்தியாவுக்கும், முஸ்லீம்கள் அதிகமாக இருந்த பகுதி பாகிஸ்தானுக்கும் இயற்கையாகவே பிரிக்கப்பட்டுச்சு. பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கிராமங்களில் வாழ்ந்த இந்துக்களும், இந்தியாவிற்கு ஒதுக்கப்பட்ட கிராமங்களில் வாழ்ந்த முஸ்லீம்களும் சிறுபான்மையினராகவே வாழ வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறுகள் மற்றும் சாலைகள், மலைகள் இதை அடிப்படையாக வச்சு தான் இணைஞ்சாங்க, எல்லை வகுத்தாங்க. இயற்கையாகவே ஓடிய அந்த இதுகளை அடிப்படையாக வச்சு இந்த பக்கம் இந்தியா, இடது பக்கம் பாகிஸ்தான் அப்படின்னு நமக்கு ஒரு இது வச்சாங்க. இன்னும் சில காரணிகளும் அதில் அடையாளமாக கொள்ளப்பட்டுச்சு. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள, ஆனால் பாகிஸ்தான் நிலப்பகுதியோடு தொடர்ச்சியாக அமையாத சில கிராமங்கள் இணைஞ்சிருச்சு, நம்மளுடைய இந்திய பகுதிக்கு வந்துருச்சு. அது மாதிரி இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த, ஆனால் இந்தியாவோடு நிலத்தொடர்ச்சியாக அமையாத கிராமங்களும் இணைஞ்சிருச்சு, பாகிஸ்தான் பக்கம் இருக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு. ஆனால் என்ன ஒரு புதிய சிக்கல் என்றால்னா, பஞ்சாபில் இந்துக்களும் அல்லாமல் முஸ்லீம்களும் அல்லாமல் ஒரு தனி மனித அடையாளம் கொண்டிருந்தாங்க. யார்? சீக்கியர்கள். அவங்க இணைஞ்சாங்கன்னா, பாகிஸ்தான் பகுதியாக அமையுள்ள கிராமங்களில் இந்த சீக்கிய மக்கள் வசித்த போதிலும் அவங்க இணைஞ்சாங்கன்னா இந்தியாவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று விரும்புவதாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகாலித்தளம் அறிவித்தது. அப்போ என்னது, அவங்க இந்திய பகுதியோடு இருப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிப்பதற்கு பிரிட்டன் எடுத்த விரைவான முயற்சி, அதன் காரணமாக இந்திய பிரிவினையில் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு. இங்கிலாந்து பிரதமர் கிளமண்ட் அட்லி இணைந்தார். 1947 பிப்ரவரி 20 லண்டனில் வெளியிட்ட அறிவிப்பில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இணையும் 1948 ஜூன் 30 இந்தியாவுக்குள்ளே சுதந்திரம் அடைஞ்சிட்டு இந்தியா விட்டு நாங்கள் வெளியேறுவோம்னு சொன்னாங்க. இது ஓரளவு பிரிவினைக்கு உண்டான ஓரளவு போதுமான கால அவகாசம். ஆனால் இதை இணைஞ்சிட்டாங்க, திடுப்புன்னு மாற்றிட்டாங்க. 1947 மார்ச் 22 வேவல் பிரபுக்கு பதிலாக அரச பதவிக்கு யார் வந்துடுறா? மவுண்ட் பேட்டன் வர்றாரு. இவர் இணைஞ்சிடறாரு. இவர் அதிகாரத்தை வேகமாக மாற்றி இணைஞ்சிடணும், நாங்கள் விரைவில் 47 வெளியேற போகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த நிலையில் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைமை இணைஞ்சி பெரும்பகுதி முஸ்லீம் சமூகத்தின் ஆதரவை
தனக்கீழே திரட்டிருச்சு. காங்கிரஸ் கட்சி அனைத்து இந்தியர்களையும் தான் பிரதிநிதித்துவப்படுவதாக காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே முஸ்லீம்களுக்கு இணைஞ்சி தன்னுடைய சமூகத்தோட ஆதரவை பெரும்பாலும் இணைஞ்சிக்கிட்டாங்க, திரட்டிட்டாங்க. அதாவது ஏகபோக இந்தியாவோட ஒட்டுமொத்த ஒரே பிரதிநிதி அதாவது காங்கிரஸ் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்த விடாமல் என்னென்ன வழி இருக்கோ அத்தனை வேலையும் செஞ்சாங்க முஸ்லீம்கள். அப்போ 1947 ஜூன் தினத்திற்கு முன்பாகவே ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் இணைஞ்சார். அட்லி அறிவித்த தினத்துக்கு முன்னதாகவே 1945 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கிறாரு. ஏற்கனவே வகுப்புவாத பிரச்சனை தலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் இருநாடு கோரிக்கையும் வந்தாச்சு. அப்போ என்ன அது, பிரிட்டிஷ் இந்தியாவோட அதிகாரத்தை இந்தியா பாகிஸ்தான் என 2 டொமினியன் அரசாங்கங்களிடம் பகிர்ந்து ஒப்படைக்கிறத மவுண்ட் பேட்டனுடைய திட்டமாகி போச்சு. டொமினியன் என்றால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆங்கில அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசாங்கமாக. அப்போ ஏற்கனவே முன்மொழியப்பட்டபடி வங்காளம் மற்றும் பஞ்சாப் பிரிவினை செய்து பாகிஸ்தானை உருவாக்கக்கூடிய இந்திய பிரிவினை காங்கிரஸ் இணைஞ்சிச்சு. வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம். 1947 ஜூன் 14 மீரட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய பிரிவினைக்கூடிய சுதந்திரத்துக்கு மவுண்ட் பேட்டன் திட்டம் என்ன செய்யப்படுது, ஏற்றுக்கொள்ளப்படுது. அன்றைக்கு ஒரு கட்சியில் போய் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி வெற்றி பெற வைக்கங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. ஆனால் இதை யார் செஞ்சாங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஜவஹர்லால் நேரு 1947 ஆகஸ்ட் 14-15 இடைப்பட்ட அந்த நாளன்று நள்ளிரவில் இணைகிறாரு. அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினரிடம் உரையாற்றுறாரு. அதில் அவர் இணைகிறாரு. சுதந்திர இந்தியாவிற்கான திட்டத்தையும் அதன் லட்சியங்களையும் குறிப்பிட்டதோடு அத்தகைய பாதையை தேர்ந்தெடுத்ததற்கான தவிர்க்க முடியாத காரணங்களையும் அவர் என்ன செய்கிறாரு, பொருத்தமாக விளக்குகிறாரு. நீண்ட காலத்துக்கு முன்னர் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம். இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கக்கூடிய நேரம் வந்தது என்று ஜவஹர்லால் நேரு சொன்னார். இந்த உரையை நம்ம என்ன செய்யலாம், அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். அப்போ தொடக்கத்தில் பிரிவினையை மிக தீவிரமாக காந்தியடிகள் எதிர்க்கிறாரு. ஆனால் நடந்த வன்முறை சம்பவங்கள் அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கிறது. அப்போ காந்தியடிகள் இந்த மாற்றத்தை விளக்குகிறார். பஞ்சாபில் வங்காளத்தில் ஏற்பட்ட வன்முறைகளும் அதில் மக்களின் பங்கேற்பும் தன்னையும் காங்கிரஸையும் பிரிவினையை தடுப்பதற்கு ஆற்றலற்றவர்களாக மாற்றிடுச்சுன்னு சொல்லி இவர் அறிக்கை விடுறார். காரணம் அந்த அளவுக்கு ரத்த ஆறே ஒரு காலத்தில் ஓடிச்சு. அப்போ துரதிர்ஷ்டவசமாக என்னாச்சு, காலனிய கூட்டாளிகள் உருவாக்கிய அந்த வகுப்புவாதம், பிரிவினை இதெல்லாம் இணைஞ்சிச்சு. புதிதாக பிறந்த குழந்தையான இந்திய தேசத்தை ரொம்பவே பாதித்தது. திட்டமிட்டு ஆங்கில அரசாங்கம் இணைஞ்சி அந்த வகுப்புவாத பிரச்சனையை உருவாக்கிட்டே இருந்தாங்க. அது மாதிரி பிரிவினையை பற்றி முஸ்லீம்களுக்கென்ற தனி தேசம் என்ற ஒரு எண்ணத்தையும் அவங்களுக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த மக்களிடம். அவங்களில் நிறையா பேர் அதாவது காங்கிரஸ் பக்கம் இருந்தாலுமே குறிப்பிட்ட சிலர் இணைஞ்சாங்க, பிரிவினையை ரொம்ப தீவிரமாக ஆதரித்தாங்க. அப்போ 1948 ஜனவரி 30 நிகழ்ந்த அந்த மகாத்மா காந்தியடிகளுடைய படுகொலையே இதுக்கு தொடக்கம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரிவினையின் வேகம் எதிரொலித்தது. புதிதாக பிறந்த குழந்தை நாடான நவீன இந்திய தேசம் இந்த சவால்களை தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் எவ்வாறு எதிர்கொண்டது என்பதை இப்போ பாடத்தில் நம்ம அறிஞ்சுக்கலாம். இப்போ சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களையும் நாம் அவ்வப்போது பேப்பரில் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு என்ன இது ஒரு உட்பூசல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பிரிவினையுடைய விளைவுகளை பற்றி அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நன்றி.